வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தில் நேற்று மாலை கார் வெடித்து சிதறியதில் 8 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் உயரதிகாரிகளுடன் நேற்றிரவு ஆலோசனை நடத்தினார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், இது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். வெடிவிபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேரில் சென்று ஆறுதல் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெறுவதாகவும் பிரதமர் அறிவுறுத்தலின் பேரில் நிலைமையை ஆய்வு செய்ததாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். உள்துறை அமைச்சக உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடைபெற உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். QS ஆசிய பல்கலைக்கழக தரவரிசை 2026 புதுச்சேரி பல்கலைக்கழகம் 470வது இடத்தை பிடித்துள்ளது. 48 ஆசிய நாடுகளைச் சேர்ந்த 1526 நிறுவனங்களில் மதிப்பீடு செய்யப்பட்டதில் 30.7 மதிப்பெண்களுடன் புதுச்சேரி பல்கலைக்கழகம் இந்த இடத்தை பிடித்துள்ளது. 2025 ஆண்டு தரவரிசை பட்டியலில் 520வது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் மண்டல செய்தி பிரிவில் திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் செய்தி ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகிய பணியிடங்களில் தினசரி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான முழு விவரங்களை newsonair.gov.in என்ற இணையதளத்தில் வேகன்சிஸ் என்ற பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 15ஆம் தேதியாகும். புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் மின்பாதை மற்றும் வில்லியனூர் மரப்பாலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பிம்ஸ் மருத்துவமனை, சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, சட்டக்கல்லூரி, அம்மன் நகர், பெரிய காலாப்பட்டு மற்றும் மூலகுளம், உழவர்கரை, செல்லம்பாப்பு நகர், வயல்வெளி நகர், தியாகப்பிள்ளை நகர், அன்னை நகர், அபிராமி நகர், ஜெயா நகர், கமலம் நகர், அணக்கரை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.